கழனியில் நாற்று எடுக்கிறாங்க. அதனால் 20 பேருக்கு சமையல் செய்ய போகிறோம். 6 கிலோ அரிசி போட்டிருக்கேன். நான் நாற்று எடுக்கிறவங்களுக்கு நாற்றெல்லாம் எடுத்துன்னு போய் போடுவாங்க. அவங்களுக்குலாம் சேர்த்து இப்போது ஒலை காஞ்சிச்சு, ஊற வச்சு கழுவி வச்சுருக்கேன். அந்த அரிசி ஒலையில் போட்டுடலாம். ஒலையில் சேர்த்துறேன். அந்த பக்கம் சாப்பாடு வெந்துன்னு இருக்குது. இந்த பக்கம் வந்து குழம்பு தாளிப்போம். கருவாட்டு குழம்பு, முருங்கைக்காய் சுமரு கருவாடு 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். நெத்திலி கருவாடு ஒரு 100 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டும் சேர்ந்து கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, பச்சைக்கட்டை போட்டு கருவாட்டு குழம்பு செய்ய போகிறோம். இப்போ நாற்று எடுக்கிறவங்களுக்கு அதுக்கு என்னென்ன சேர்க்குறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கத்திரிக்காய் 1 கிலோவுக்கு மேலே கட் பண்ணி அரிஞ்சு வச்சுருக்கேன். 1/2 கிலோ உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 கிலோ மொச்சக்கொட்டை நைட்டே ஊற வச்சுட்டேன். அதை அலசி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் ஒரு 1/2 கிலோவுக்கு மேலே அரிஞ்சு வச்சுருக்கேன். தக்காளி ஒரு 1/2 கிலோ, கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு 4 பூண்டு உரித்து தட்டி எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்கிறேன். கருவாடு அதுக்கப்புறம் தான் சேர்க்க போகிறேன். இப்போ குழம்பு தாளிச்சிடலாம். கருவாட்டு குழம்பு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்செடுத்து கடுகு சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெய் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட். கடுகு பொரிஞ்சிடுச்சு, வெங்காயம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கலாம். எண்ணெய் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி சேர்த்துக்கலாம். பூண்டும் சேர்த்துலாம். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் தக்காளிலாம். கறி வச்சுருக்கோம். உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு கொஞ்சம் நேரம் வதங்கட்டு கத்திரிக்காய் சேர்த்து வதக்கலாம். மொச்சக்கொட்டை உருளைக்கிழங்கு கூடிய மொச்சக்கொட்டையும் சேர்த்து வதக்கலாம் நல்லா. அப்போ தான் வெந்து வந்துடும் சீக்கிரமாக. ஒரு கொதி வந்துருக்கு. வெந்துதான் பார்க்கலாம். வெந்து வரலாம். கொஞ்ச நேரம் வெந்து வரலாம். உருளைக்கிழங்கும் மொச்சக்கொட்டையும் நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் தான் கத்திரிக்காய் சேர்க்கணும். மொச்சக்கொட்டையும் உருளைக்கிழங்கும் நல்லா வதங்கிடுச்சு. அரிஞ்சு வச்சுருக்கிற கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கலாம். உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கருவாட்டு குழம்பு அதனால் கொஞ்சம் நிறைய குழம்பு வைக்கிறதுனால உப்பு சேர்த்துக்கலாம். சாதம் வெந்துடுச்சு. வச்சிடலாம். கோல் சாதம் கூட தான் வச்சுருக்கிறேன் நான். அதை வச்சுக்கலாம். சாப்பாடு நல்லா தண்ணி இருக்கட்டும்.
அதுமாதிரி குழம்புல மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்துடலாம். கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, மொச்சக்கொட்டை எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ மிளகாத்தூள் சேர்த்துடலாம். காரமாக இருந்தாலும் கருவாட்டு குழம்பு நல்லா அதனால் மிளகாத்தூள் குழம்பு கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவு சேர்த்துட்டேன். எண்ணெயில் திருப்பி விட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். மிளகாத்தூள் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். காய் வேகட்டுன்ட்டு கருவாடு கழுவி வந்து போட்டுக்கலாம். புளியும் காய் வந்ததுக்கப்புறம் தான் ஊற்றணும். புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். காய் நல்லா வெந்து வரட்டும். காய் நல்லா வெந்து வரட்டும். கருவாடு அதுக்குள்ளே கழுவி எடுத்துன்னு வந்துடலாம். காயில் வெந்துடுச்சா பார்க்கலாம். மொச்சக்கொட்டைலாம் நல்லா வெந்துருக்கு. உருளைக்கிழங்குலாம் நல்லா வெந்துடுச்சு. காயெல்லாம் கத்திரிக்காயெல்லாம். இப்போ வந்து கருவாடு சேர்த்துக்கலாம். நம்ம கழுவி வச்சுருக்கிற கருவாடு சேர்த்துடலாம். முதலே போட்டோம்னா ஏஞ்சிடும். அதனால் கொஞ்ச நேரம் காய் வெந்து பிறகு போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். அது கொதிச்சு வராமல். இந்த நெத்திலி கருவாடையை சேர்த்துடலாம். கருவாடு சேர்த்து திருப்பி விட்டுலாம். நல்லா கொதிச்சு நல்லா வெந்து வரட்டும் கருவாடு. அதுக்கப்புறம் புளி சேர்க்கலாம். புளி ஊற்றிக்கலாம். கருவாடு நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த புளியை ஊற்றிக்கலாம். புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். புளி சேர்த்துடலாம். புளி தண்ணி புளி ஊற்றி நல்லா கொதித்து வரட்டும். இந்த பக்கம் ரசம் தாளிச்சிருக்கிறேன். அது கொதித்து வரட்டும். பாருங்கள், கருவாடு, கிழங்கு மொச்சக்கொட்டைலாம் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ குழம்பும் பச்சை வாசனை, புளி பச்சை வாசனையும் போயிடுச்சு. குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. கொத்தமல்லி சேர்த்து இறக்கிடலாம் குழம்பு. அதுதான் கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கருவாட்டு குழம்பு நல்லா எண்ணெய் திரிஞ்சு இது போல் வரணும் கருவாட்டு குழம்பு. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். கருவாட்டு குழம்பு, ரசம், சாப்பாடு எல்லோரும் ரெடி ஆகிடுச்சு. நாற்று எடுக்கிறவங்களுக்கு எடுத்துகிட்டு பார்ப்பாரு. இப்போ கழனிக்கு பண்ணக்கூட சாதம். இங்கே பாருங்கள், மொச்சக்கொட்டை, கருவாடு, கத்திரிக்காய் எல்லாமே சேர்ந்து எல்லாம் குழம்பு வச்சுட்டோம். ரசம் எடுத்துன்னு இப்போ கழனிக்கு போகிறோம். இதே போல் மொச்சக்கொட்டை, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காயெல்லாம் போட்டு நீங்கள் கருவாட்டு குழம்பு செய்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.